நம்முடைய வாழ்க்கையில பாடுகள், பிரச்சனை, நிந்தை, கலக்கம், கண்ணீர், அவமானம் இவைகள் எல்லாம் இருந்தாலும் அது நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு மேன்மையான காரியம் என்ன தெரியுமா? நியாயப்பிரமாண காலத்துல ஒரு ஆடை, பழுதற்ற ஒரு ஆடை கொண்டு வந்து வெட்டி பலி செலுத்தி அந்த இரத்தம் சிந்தப்படுவதனால பாவம் மன்னிக்கப்படுகிறது. இங்க கிறிஸ்துவின் இரத்தமே நமக்காய் சிந்தப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தவங்களுடைய பாவத்துக்கு மேல இருந்தது, அவங்களை நீதிமானாக்கினது எது, அதுக்கு சான்றா இருந்தது எதுனா ஒரு ஆட்டினுடைய இரத்தம். இங்க கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் இரத்தம் எப்படி கிருபையாய் மாறுச்சு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல நீதிமான ஆக்கி அவங்கள அனுப்பிருச்சு. புதிய பாட்டு காலத்துல அந்த இரத்தம் நமக்காய் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. பிதா மேல இருந்து பார்த்து, உனக்காக ரத்தம் சிந்தப்பட்டது, ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாமே இருக்கு, ஆனாலும் திரும்பியும் பாவம் செய்யறியே, அப்பதான் கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு மேல வந்து நிற்கும். பிதாவை பார்த்து பேசும், ஒரு நிமிஷம் இருங்க ஆண்டவரே, இவன் ஏன் ரத்தத்தின் கீழே இருக்கிறான்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய ரத்தத்தின் கீழே இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரேஸ், எக்ஸ்ட்ரா டேஸ், உங்க பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, நீங்க இன்னும் நீதிமானாய் மாறுவதற்கு, இன்னும் அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நாட்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்னா, உங்களுக்கு மேல் அவருடைய இரத்தம் இருந்து உங்களுக்காய் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறது. நம்முடைய நீதியை தேவன் பார்ப்பார் என்று சொன்னா இன்னைக்கு நம்ம உயிரோடு இருந்திருக்க முடியாது. ஆனா அதுக்கு மேல கிறிஸ்துவின் இரத்தம் இருந்து நம்மளை நீதிமானாய் மாற்றிக்கொண்டே இருப்பதனால பிதாவினுடைய பார்வையில குறை உள்ளவர்களா இருந்தாலும், பலவீனர்களா இருந்தாலும், பாவம் செய்திருந்தாலும் அதை மன்னிப்பதற்கு, ஹல்லேலூயா, நமக்கு மேல ஒரு தயையை உண்டாக்குவதற்கு, நம்ம மேல இறங்கி வருவதற்கு சிலுவையின் இரத்தத்தை ஹல்லேலூயா நமக்காய் சிந்தி அவர் உயிர் தெழுதலின் வல்லமையினால இன்றைக்கு நம்மை நீதிமானாய் மாற்றி ஜெயமுள்ள சந்ததியாய் மாற்றி இருக்கிறார். நான் நல்ல 2 கரங்களையும் தட்டி ஹல்லேலூயா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்துல ஹல்லேலூயா வருகிற சோதனை, வேதனை, பாடுகள் எல்லாம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே, சோதனை, வேதனை, பாடுகள் எல்லாம் நம்மை என்ன செய்திடும்? வியாதி, வறுமை, நிந்தைகள், நெருக்கம் நம்மை என்ன செய்திடும்? இதை நமக்காய் சிலுவையில் சகித்து விட்டார், எல்லாம் சுமந்த